வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். அந்த அர்ப்பணித்தோர் என்ற வாழையடி வாழை விருதை வழங்குகிறோம். அந்த முதல் விருதை பெறுகின்றவர் எங்கள் அன்பிற்குரியவர் தமிழகத்தின் தலை சிறந்த மாணிக்கமுடன் ஒருவனை பல பேருக்கு வாழ்க்கை தந்தவர். பல பேருக்கு பல விஷயம் எதுவும் அவருக்கு வந்து தலைவர் அவர்களை மாலை அணிகள் சார் சென்ட்ரா வந்துடுங்க. சென்ட்ரா வந்துடுங்க சார். நில்லுங்க சார். சார் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நில்லுங்க. எல்லாம் வந்துருங்க சார். நீங்கள் ஃப்ரண்ட்டில் வாங்க சார். நீங்கள் சார் நீங்கள் க்ளோஸ் ஆகும். இங்கே பாருங்க சார். அப்படி ஒன்றும் ரெடி ரெடி ரெடி. ஓகே. இந்த கிரீடம் வேலை இருங்க. நீங்கள் வைங்க. நீங்கள் வாங்க சார். நீங்கள் வாங்க சார். அடி பிடிங்க சார். அடி இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க. தலைவர்களுக்கு ரெண்டாவது சார் சைடு அப்படியே கிராஸ் அப்படி போய்ங்க. அப்படியே சார் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க சார். வெயிலா இருக்கு. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. ஒரு மனிதராக நான் எழிலரசன் அவர்களை நான் எண்ணுகிறேன், பாராட்டுகிறேன், போற்றி வணங்க. இதற்கெல்லாம் ஓகே கொஞ்சம் அப்படியே ஃப்ரண்ட்ல வாங்க. அன்னபூர்ணி அம்மா இவங்க தான். அவர் தான் என்னோட ஆசா. இதை கொஞ்சம் கீழே இருக்கீங்க. இதெல்லாம் வந்து எனக்கு பெருமையோ இல்லையோ, இந்த பெருமையை சேர்றது வந்து அவர் தான். நான் இதை வந்து டெடிகேட் பண்ண 2 பேரும் டெடிகேட் பண்ணோம். முதல்ல கொடிசன் சார் ஒன்று, ரெண்டாவது வைக்க தமிழரசன் அவருக்கு தான் டெடிகேட் பண்ணோம். எந்த அளவுக்கு எனக்கு உயர்த்து வந்து அவங்க 2 பேர் தான். ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல் கிரெடிட் கோஸ் டு எப்படி சொல்றது, எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா, எங்கள் வழிகாட்டி எல்லாமே கொடிசன் சார் தான். அவரை ஃபாலோ பண்ணி தான் சில கடமைகளை நான் வந்து நிறைவேற்ற முடியுது. இந்த புகழ் எல்லாமே அவருக்கு தான் சேரும். டெடிகேஷன் டு மை ஃபேமிலினாவே என் பால் பேட்டன் ஃபேமிலி கிரவுண்டு தான். அதனால் என் ஃபேமிலி மை ஃபேமிலி ஆல்சோ. அதனால் என் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக நான் அதிகமாக பயப்படுறது மரியாதை வந்து கொடிசன் அவர்கள் தான். ஏன்னா அவர் பேர் சொல்லணும்னா யாருக்கும் தெரியாது. இவங்க பேர் டிகேன்னு சொன்னாங்க. பேரை சொல்லி தான் ஆகணும். அவருக்கு தான் இது. இந்த டெடிகேஷன் கொடுத்து அவருக்கு தான். இந்த மாலையை இப்போ நான் வந்து அவருக்கு புகழ் பண்ணேன். தயவுசெய்து சார் வந்துட்டாங்க. சார் இங்கே பார்த்த மாதிரி சார். சுமார் 60 55 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே ஒரு பெரிய புரட்சி, சமூக புரட்சி நடக்கிறது என்றால் அது திருவொற்றியூர் பூக்கொண்டாட்ட கழகத்தினுடைய தொண்டு. அதற்கு ஆதாரம் எழிலரசன் அவர்கள். எழிலரசன் இந்த திருவொற்றியூரிலிருந்து ஆரம்பித்த திருவொற்றியூர் பூக்கொண்டாட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், அகில இந்திய இளைஞர் நிர்வாகிகள் வந்து பல பேரை வாழ வச்சிருக்காரு. இந்த சங்கம் மனித நேயம் மிக்கவர்களை வணங்குறது தான் முதல்ல. நான் எழிலரசனுக்கு நான் அவர் அடையாளப்படுத்த வேண்டி இல்லை. என்ன அடையாளப்படுத்துறதுக்கு அவர் இன்னைக்கு வயந்திருக்கிறாரு. மகிழ்ச்சி நன்றி. உங்கள் எல்லாருக்கும் பணிபன்மான வணக்கத்தோட சங்கத்தின் புது நிர்வாகத்தை நாங்கள் நிறைய எதிர்பார்த்துருக்கிறோம். அதுக்கு அத்தாட்சியாக இந்த முதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தலைவர் கோவிந்தராஜன் அவர்கள், செயலாளர் அருண்குமார் அவர்கள், பொருளாளர் அன்றைய பொருளாளர் இவர்தான், இன்றைய பொருளாளரும் அவர் தான். அங்க போயிட்டு அப்படியே போயிட்டு எனக்கு இந்த பாராட்டு வந்து முழுக்க
முழுக்க சமூக சேவை சங்கம் அதை ஸ்தாபித்த ஐயா கோடீஸ்வரன் என்ன பாராட்டுவதற்கு முன்னால் அவரை பாராட்டினது தான் இது எனக்கு ஸ்தானத்தில் நினைக்கிறேன். தகுதியானது இந்த தகுதி, இந்த உழைப்பு எல்லாமே அவர்கிட்ட இருந்து அவரோட நிழலாக இருந்து நாங்கள் தெரிஞ்சு கொண்டு பேசுறதுனால உண்மைகளை தான் இன்னைக்கு பிரதிபலிக்குது. நான் நிறைய பேருக்கு சாதனை புரிஞ்சிருக்கேன்னா கோடீஸ்வரன் மாதிரி ஒருத்தர் கிடைச்சா எல்லாருமே சாதனை புரியும். தனலட்சுமி தான் காரணம். ஏன்னா அவங்க வந்து இவர் அர்ப்பணிச்சாங்க, இவர் எங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டாரு. அதனால இந்த மாதிரி கோடீஸ்வரன் மாதிரி கிடைச்சி அவரை முழுக்க அவர் ஒரு ஆசானாக எடுத்துன்னா எல்லாருக்குமே இந்த கிரெடிட் கிடைக்கின்றது சொல்லி எனக்கு நல்ல வாய்ப்பு தந்த சமூக சேவை சங்கத்திற்கும் அதனுடைய ஸ்தாபகர் என்னுடைய வழிகாட்டியாக இருக்கின்ற அருமை சகோதரர் கோடீஸ்வரனுக்கு இந்த முன்னாடி போட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த போன் சார் இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க சார், கொஞ்சம் க்ளோஸ். இந்த நேரத்தில் நான் ஒரு தகவலை கொடுக்கணும். எப்படி என்னுடைய மனைவியார் பெயர் அவங்க சொன்னாங்களோ அந்த சமூக சேவையுடைய உழைப்புக்கு, கூப்பந்தடத்தின் உழைப்புக்கு, அதே மாதிரி அருண் தொண்டர் இருந்த எல்லா விதத்தில் அன்னபூர்ணி அம்மா மகேஸ்வரி அவர்கள் இவர்கள் வந்து இன்றைக்கு நேற்றுகளில் பல்லாண்டு காலமாக அந்த கூப்பந்தட வளர்ச்சிக்காக எல்லாருக்கும் பசி ஏரியாத இந்த விளையாட்டு பயிற்சியாளர் வராங்கன்னா அது அவங்கள அத்தனை அந்த உறுதி அந்த துணையினோட தான் 7 லட்சம் முதல் சாதனை நன்மை பண்ணிட்டு வராரு. அவங்க ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப தங்கப்படுவாங்க. உண்மையை சொல்லணும். இங்கே பாருங்க. இருங்க அப்படியே இருங்க. ஒன் மோர். அவர் அதுக்கு அடிப்படையாக ஒரு சிலர் தான் வரலாற்று எண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் இந்த பிரேமா டீச்சர் அவர்கள் அவர் நீண்ட காலமாக அந்த தோழிகள் கொண்டு செய்கிறாங்க. நம்ம சங்கம் அவங்களோட தோழி. அப்பா இங்கே பாருங்க, எல்லாம் இங்கே பாருங்க. பிழையறைகள் கொடுங்க. அவர் வார்டில் இருக்கீங்களா நீங்க கொடுங்க. சார் வாங்க, உள்ள வாங்க. போட்டுங்க பாருங்க. சார் அப்படி பாருங்க. வாங்க. ஆமாம் கொஞ்சம் சார் அவரே முதல்ல ஒரு சைடா சார் இங்கே பாருங்க. என் சகோதரர் 40 ஆண்டுகளுக்கு மேலே என்கிட்ட அவர் கோர்ட்டு ஒரு வருஷத்துக்கு எல்லா வேலையும் எடுத்துக்கலாம். ஆனால் பெண் தன்மையாக எனக்கு இன்னைக்கும் அந்த அண்ணன்ற உணர்வு என்ன சொன்ன மாறாம நம்ம சங்கத்தை தொடர்ந்து நிற்கிறாரு. பல நல்ல விஷயம் அவர் வளரணும். சார் இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க. அவர் அப்போ கவுன்சிலர் தீர்மானம் போட்டு முன்ன நின்றவர் எல்லா விதத்திலும் ஒற்றை வச்சிடணும். முதல்ல அப்படி வந்ததுதான் 7 சிலவர்கள் முன்னெடுத்து செஞ்சதுனால தான். அதனால அவரு நம்ம திருவச்சூர் மண்டல குழு தலைவர் எங்கள் அன்புக்கு வழக்கத்திற்கு உரிய பாராட்டு போன்றதற்கு உரிய தனியார்களுக்கு இந்த மாலை அறிவிக்க முடியும். எல்லாரும் பின்னாடி சொல்லுங்க. சார் இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க. சார் அப்படியே
சார் இங்கே பக்கத்தில் இருக்கான்னு பாருங்க, அவங்கள அப்படியே அனுப்பிச்சு விட்டுடுங்க. அட இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பண்ணக்கூடியவர் வெளியில தெரிய வேண்டாம்னு நினைக்கிறதுனால இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே ஓகே. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே சார் இங்கே பாருங்க. சார் சார் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்க. ஓகே சார் பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இங்கே பாருங்க. ஓகே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே உண்மையிலேயே பாராட்டு. பாருங்க சார். சார் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இதை நோட் பண்ணிக்க நான் விரும்புகிறேன். இந்த பணியில் எங்களுக்கு துணை ராயபுரம் இப்போ வணக்கம் ஒருவன்ற இலக்கிய அமைப்போம் எல்லாரும் ஒத்துழைச்சதுனால தான் இந்த பணிகள் சிறப்பாக. வாங்கி அப்படியே வந்துடுங்க, வந்துடுங்க. மனுஷனுங்க தொடர்ந்து பேச தெரியாது எனக்கு. நினைவு முறை சொன்னேன். நம்ம திருவள்ளுவர் திருக்கோயில விரைவில் கட்டி கொடுப்போம் என்று நமது மண்டல தலைவர் அவர்கள் அதற்கான உழைப்பிட்டிருக்கிறாரு. நம்பிக்கை அந்த பணி என்ன அறியினேன். பணி என்ன ஒரு வார்த்தை ஆ உதவி ஆணையர் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே அச்சப்பட்டாங்க. இதை தவிர்க்கணுன்றது தான் எண்ணமா இருந்தது. ஏன்னா எப்படி என்ன ஆகுமோன்னு எங்களை நம்பி நான் சொன்னேன். லா அபைடிங் சிட்டிசன்ஸ் நாங்கள். நீங்கள் சொல்கிற வழி நடப்பானுங்க. ஒத்துழைப்பு உங்களுடைய ஒத்துழைப்பு வழிகாட்டுறதோட நாங்கள் அந்த அளவுக்கு நடத்துக்கிறோம். தமிழ் கடவுளாக போற்றப்படுகின்ற திருவள்ளுவர் தினத்தில் நம்முடைய சமூக சேவகராக 50 ஆண்டு காலம் இந்த சங்கத்தை உருவாக்கி சிறப்பாக செயல்பட்டு வரும் பெரியவர் ஐயா கோட்டீஸ்வரன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற பூந்தோட்ட கழகத்தினுடைய பூப்பந்தாட்ட கழகத்தினுடைய தலைவரும் பல வீரர்களை உருவாக்கி அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளெல்லாம் பெற்றுத் தந்திருக்கின்ற பல்வேறு குடும்பங்களை காப்பாற்றியிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட பிரதி சைலேஷ் அவர்களை, பொது வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் தயாளன் அவர்களை, நம்முடைய சிறுபான்மையினுடைய அணியினுடைய துணை செயலாளர் செங்கோட்டன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் கோட்டீஸ்வரன் அவர்கள் இந்த சங்கத்தை உருவாக்குவதற்கு இந்த சங்கம் மட்டுமல்ல, எதிரில் இருக்கின்ற இந்திய ஸ்கூலை உருவாக்குவதற்கு 2 இடம் தேர்வு பண்ணார்கள். அண்ணன் டி.கே. பழனிசாமி அவர்கள் நகர்மன்ற தலைவராக இருக்கின்ற போது
கிராமத்தில் இருக்கின்ற அருவாகுளம் பகுதியிலும் தேர்வு செய்தார்கள். அதை தேர்வு செய்து ஆய்வு செய்கின்ற போது அது குளமாக இருக்கிறது, அதனால் அதை சீர்படுத்த முடியாது என்ற காரணத்தினால் அண்ணன் கோட்டீஸ்வரன் அவர்கள் குழுவோடு சேர்ந்து இந்த பூந்தோட்ட பள்ளியில் இருக்கின்ற இந்த இடத்தை தேர்வு செய்து மாநகராட்சியில் பெற்று அந்த பள்ளி உருவாவதற்கு முக்கியமான காரணம் அண்ணன் கோட்டீஸ்வரன் அவர்கள். அந்த பள்ளி உருவாக்கிய பிறகு இந்த இடத்துக்கே வர முடியாது, சந்தை யாருமே உள்ளே வர முடியாது, போக முடியாது. அண்ணன் திவா விஸ்வநாதன் அவர்கள் நகரமன்ற தலைவராக இருந்தபோது அது வந்து எவ்வளோ நாங்கள் அந்த நகரமன்றம் அந்த வழக்கை ஸ்டேவை உடச்சி கொடுத்தது, ஸ்டே போட்டு கேஸு போட்டுலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஆளுக்கெல்லாம் ரவுடியாக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரே பிரச்சனை பண்ணாங்க. ஒரே ஒரு நைட்டில் வச்சு எல்லாத்தையும் இடித்து இந்த சந்தை வந்து பெருசாக உருவாக்கி இன்னைக்கு இந்த அழகாக இந்த பூந்தோட்ட பள்ளி இருக்கு இல்லையா, பூந்தோட்ட பள்ளியில் எல்லாமே வந்து ஓப்பனாக தான் இருக்கும், எல்லாம் வருவாங்க போவாங்க. அந்த நேரத்தில் அண்ணனை இந்த ஸ்கூலுக்கு ஆரம்பித்து விளையாட்டு வீரர்களை பயிற்சி கூட இந்த இடம் இன்னைக்கு பிரமாதமாக இருக்குதுன்னா அவங்க 2 பேரும் தான் காரணம். திருவள்ளுவர் தினத்தை நான் உண்மையிலே பாராட்டுகிறேன். திருவள்ளுவர் என்பது நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் யோசனை செய்து கன்னியாகுமரியில் 133 அடி திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார். நான் கூட ஒரு 4 நாட்கள் முன்னாடி தொலைக்காட்சியிலே பார்க்கின்ற போது இங்கிருந்த டூரிஸ்ட்டுக்கெல்லாம் அங்கே போய் உட்காந்து அந்த சன்ரைஸ் பார்க்கின்ற போது உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்டேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு எப்படி தான் இந்த ஐடியா வந்தது, எப்படி தான் யோசனை வந்தது என்று. ஏன்னா சூரியன் உதிக்கின்ற போது திருவள்ளுவர் தலைக்கு மேலே பட்டுதான் அந்த சூரியனே உதயமாகுது. அந்த அளவுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த திருவள்ளுவர் சிலையை ஏற்படுத்தியிருக்கிறார். எப்பவுமே திராவிட மாடல் ஆட்சி செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திருவள்ளுவரை எந்த காலத்திலும் விட்டு கொடுத்ததில்லை. உலகெல்லாம் பரவுகின்ற ஒரு திருவள்ளுவரை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அண்ணன் சொன்னார், திருவள்ளுவர் திருவொற்றூரில் ஒரு கோயில் இருந்தது, காலகட்டத்தில் அது ஆக்கிரமிப்புகள்லாம் ஏற்பட்டு அந்த திருவள்ளுவர் கோயிலை காணாமல் போய்விட்டது. இன்றைக்கு நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபுரத்தில் எடுத்துரைத்து சட்டமன்றத்திலே பட்ஜெட்டிலும் 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கார்னர் இடம் திருவள்ளுவர் சிலை கட்டுவதற்கான 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வெகு விரைவில் ஆய்வுலாம் நடைபெற்றிருக்கிறது. அது எஸ்டிமேட் ஆர்டெக் கிட்ட கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த திருவள்ளுவர் சிலையை வடிவமைப்பது, அந்த கட்டிடத்தை எப்படி வடிவமைப்பது என்ற வேலைகள் நடைபெற்றிருக்கிறது. வெகு விரைவில் ஒன்று தமிழக முதல்வரால் இல்லை துணை முதல்வரால் அந்த இடத்துல திருவள்ளுவர் கோயில் கட்டுவதற்கு அடிகள் நாட்டப்படும் என்பதை நான் கோட்டீஸ்வரன் அவர்கள் எந்த காலத்திலும் எந்த நிகழ்ச்சியாகவும் சிறப்பாக நடத்தக்கூடியவர். அவர் யாரிடத்திலும் அதே இதெல்லாம் கேட்டுப்படும், அவரால் முடிந்த அளவுக்கு பண்ணக்கூடியவர். நீங்கள் எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வந்து போனால் போதுன்ற அந்த அளவுக்கு வெறும் மனசுக்காரர், அவர் சொந்தக்காரர் அண்ணன் கோட்டீஸ்வரன் அவர்களை வாழ்த்துகிறேன். அவரோடு இருந்து சார் சொன்ன மாதிரி தலைவர் சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோட்டீஸ்வரன் சார் வந்துட்டு இங்கே வந்து மிகப்பெரிய சாதனைகளை பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்துட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு அவர் எல்லாத்தையும் நினைவு கொடுத்து அவரே பாராட்டினது எல்லாமே இந்த திருக்குறள் அன்றைக்கு வந்து இங்கே எங்கள் சங்கத்துக்கு வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் சங்கம் தலைவர் நம்மளுடைய சங்கத்தின் சார்பில் இங்கே வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து துவக்கி வச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க திருவள்ளுவர் கோயில் இருக்கிற இடத்துல ஐயா வணங்கிட்டு போறோம். நீங்க அங்க நின்னுக்கங்க, நடு அங்க இல்ல நில்லுங்க, நின்னுடுங்க. ஓகே சார். மூவ் ஆயிடலாம் சார். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு. அந்த அட்டை யாருக்கு இருக்கு பாருங்க, அவர் சொன்னவாங்க யாரும். இல்ல அங்க போயிட்டு ஈசான் முடிச்சுட்டு இருந்து தெரியலையே, எப்படி அப்புறம் கேட்டுக்கலாம். அமைதியாக
பேக்கா திருவொற்றியூர் குழு மண்டல குழு தலைவர் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் குறிப்பாக ஐயா டிசி சக்திவேல் அவர்கள், ஏசி அவர்கள், ரஜீஷ் அவர்கள் எல்லாருமே எப்படி போவோம் இந்த கும்பல் கரெக்டாக போவோம் அவங்களுக்கு நம்ம உறுதி கொடுத்தோம். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் விரைவில் இந்த கோவில் கட்டப்படும் என்று ஐயா மண்டல குழு தலைவர் அவர்களும் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு விரைவில் வரும். இந்த எங்களோடு அவர் இருக்கிறாரு. இந்த உங்களுக்கெல்லாம் சொல்லணும், எழிலரசன் அவர்கள் 38 வீரர் துரோணாச்சாரியார் ஈஸ்வர் தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு அர்ப்பணித்தவர்களால் இன்று கொண்டாடுகிறோம் என்பதற்கு அடிப்படையாக அமைந்தவர்கள் அவர்கள். 10 பேருக்கு தரோன்னா முதல்ல அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த பெருமை சங்கத்துக்கு கிடைச்சிருக்கு. அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த நேரத்தில் காவல்துறைக்கு நன்றி சொல்கிறோம். அனைவருக்கும் அன்பான நன்றி. எல்லோரும் அமைதியாக திருவள்ளூருக்கு உங்களை கேட்டுக்கிறேன். திருவள்ளுவர் போற்றினால் போதாது, புகழ்ந்தால் போதாது, அவருடைய அறவுரைகளை ஒரு சிறிதளவாக கேட்டு வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொண்டு நன்றி சொல்கிறோம். வணக்கம். சார் திருமண மாதிரி போடுங்க. போடுங்க போடுங்க போடுங்க. சார் நீங்கள் வாங்க சார். ஐயா நந்தகுமார் ஐயா போட்டீங்களா? போட்டுருங்க. டைம் ஆகுது, பசங்க டயர்டாக. தண்ணி பிள்ளைங்களுக்கு தண்ணிங்க ஒரு பாட்டு வழியில் தண்ணி கொடுக்குறதுக்காக ஓகே. இன்னும் வரலையா?
செய்வோம் சார். செய்வோம் சார்.